வண்டி பார்க் பண்ணியாச்சு. அங்கே நிற்கிது நம்ம வண்டி. அதுவும் இல்லாமல் நான் வந்திருக்க இடம் பேர் வந்து எங்கே இருக்குன்னு தெரியல, தேடிட்டுருக்கோம். அதோடய பேர் வந்து டால்பின் நோஸ், டால்பின் மூக்கு. அங்கே தான் வந்திருக்கோம். அந்த இடத்த போய் பார்த்து எனக்கு லைட்டாக மூச்சு வாங்குது. மேடு நடக்கணும் மாட்டு கொஞ்சம் தூரம் தெரியல மச்சா. எனவே இங்கே தான் கீழே எல்லோரும் போகிறாங்க. இந்த பக்கம் கீழே போகிறாங்க. மூக்கை போய் பார்க்குறதா இப்படி தான் வழி இருக்குது. இதில் தான் போகணும். சரி ஓகே, நான் ஹெல்மெட் வச்சு அப்படியே தான் பேசிட்டு வரேன். இப்படியே பார்த்து வேஸ்ட்டு வந்தால் கீழே தான் விழுவணும். நமக்கு இதில் பாதி ஃபோன் தான், இந்த ஃபோன் பார்த்தாவே ஃபோன் தெரியாது. இதில் இடத்த பார்த்துட்டு இறங்க முடியாது. சரி கேஷ், நான் கீழே போய்ட்டு லாக் கண்டினியூ பண்ணுறேன். சரிக்கிச்சு எனக்கு. நீங்க அந்த விளாகுக்குள்ள வந்துக்க வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து நம்ம ஒரு ஷார்ட் கட்டில் தான் வந்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கீழே ஒரு இதாகிடுச்சு. அதனால் நம்ம கீழே வரையும் அலோடு இல்லை கீழே. அதனால் நம்ம இதே பார்த்துட்டு இப்படியே ரிட்டர்ன். ஆனால் அந்த வியூ இப்படி தான் இருக்கும், நல்லாயிருக்கு. ஓகே கைஸ், வாங்க நம்ம அடுத்த பிளேஸ்க்கு போகலாம். அதெல்லாம் கைஸ், இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வேறு வழி சூப்பராக இருந்துச்சு. நான் இருங்க என்ன 2-3 ஆட் பண்ணுறேன். சரி, பக்கத்தில் ஒருத்தர் வரணும் பார்க்குறான். இதோட முடிச்சுக்கிறேன் நான். ஓகே கைஸ், கைஸ் ஒரு வழியாக இந்த இடத்த போயிட்டு ஒரு வழியாக இந்த இடத்துக்கு வந்துட்டு, ஏன் இப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா இடம் அந்த மாதிரி கைஸ். ஏறி இறங்க ஒரு நம்ம இறங்கிட்டேன். ஒன்றும் பெருசாக தெரில. ரிட்டன் நேரம் போது பெண்டை கழட்டி விட்டுருச்சு. ஏன்னா இடம் அப்படி தான் இருக்குது. நான் பாருங்கள், நான் ஒரு 2-3 வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், ஆட் பண்ணுறேன். எனக்கு இன்னுமே மூச்சு லைட்டாக வாங்குது. ஏன்னா இடம் அந்தளவுக்கு ஃபுல்லு டஃப்பான இடம். இதுலேயும் ஒரு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு இதில் பேசியிருப்பேன் பாருங்களேன், சொல்லியிருப்பேன் ஒரு இது ஆயிருக்கு அப்படின்ல. அது என்னென்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சா, அதனால் நான் சொல்லலை. என்னென்னா நம்ம இப்போ டால்ஃபின் ராக்கெட் அந்த இதுக்கு தான் போயிருந்தோம். அதுலேருந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒருத்தர் அங்கேருந்து கீழே தவறி விழுந்துட்டாருக்கு 100 அடி பள்ளத்தில். நான் கூட சரி, எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு, அதான் சொல்லலை. அதுக்கப்புறம் இப்போ தான் நியூஸில் பார்த்தேன் நான். அவர் ஓகே தான் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெக்கவரி ஆகிட்டார். சின்ன கை கால் அடி தானட்டுருக்கு, மித்தபடி எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் ரிட்டன் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அது ரெஸ்கியூ டீம் வந்து ஒரு 4-5 பேர் போய் கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஆள் ஓகே தான். இப்போ நம்ம திருப்பி பூம்பாறை தான் போயிட்டுருக்கோம். இவ்வளோ தூரம் வந்தாச்சு, அதையும் ஒரு பார்வை பார்த்துட்டு போயிட்டா ஒரு வேலை முடியும்ல. திருப்பி நம்ம அடுத்தன்மை எப்போ வரும் தெரில. நம்ம ஒரு 7 பிளேஸ் வந்து பார்த்து வச்சுருந்தோம். அதில் ஒரு 3/4 வயசு கூட முடிச்சிட்டோம். ஏன்னா நமக்கு டைம் கிடைக்கல. நம்ம ரிட்டன் இங்கே வந்ததே ஏறினதே பார்த்திங்கன்னா 12 மணி ஆகிப்போச்சு. அதுக்கு மேலே மணி இப்போ பார்த்திங்கன்னா மணி 6 ஆக போகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கருக்கல் ஆகிடும். நம்ம ஒரு அழுத்தில் அதேமாதிரி பார்த்துட்டு வந்துட்டா நமக்கு ஒரு இது முடிஞ்சிடும். ஓகே கைஸ், நம்ம இன்னொரு டைம் ஆனால் பிளான் பண்ணி வருவோம். ஆனால் இப்பொழுதைக்கு கொஞ்சம் டவுட் தான். இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், கொஞ்ச நாள் போட்டோம் நம்ம வருவோம். ஓகே கைஸ், இப்போ சொன்னல அந்த யூட்டன் போட்டு வந்தானே, அதில் தான் ஏறிட்டுருக்கு. வண்டி ஃபஸ்ட் கியர் வந்து தான் ஏறுது. இதில் எல்லாம் மேக்ஸிமம் 2 வீலர்லாம் ஃபஸ்ட் கியர்க்கே வந்துடுதுன்னா இப்போ 4 வீலர்லாம் பார்த்துங்க. ஆனால் இதுலேயும் ஆளுங்க ஓட்டுவாங்களாட்டிருக்கு வண்டி. ஆனால் வண்டி ஓட்டுறது நல்லாயிருக்கு. கீழே கொஞ்சம் ஒரு மாதிரி காற்று கம்மியாக தான் இருந்தது. இப்போ மேலே வர ஓரளவு காற்றும் அந்த கூலிங்காக இருக்கிறதும் வந்துட்டுருக்கு, நல்லாயிருக்கு.
நம்ம ஹரிபோ பின்னாடி நீங்கள் முன்னாடி போங்க, நான் வரேன் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுதான் முன்னாடி வரேன், வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம மெயின் ரோட் போயிட்டு வெயிட் பண்ணலாம், ஆள் வரட்டும், வந்தோடனையும் ஜாயின் பண்ணி போவோம். ஓகே, நான் டீ கடை தான் பார்க்கணும். போயிட்டு ஒரு டீயை போட்டால் தான் வேலைக்கு ஆகும். ஆனால் காய்ஸ் நான் மேலே வரும்போது எனக்கு மூச்சு அவ்வளோ வாங்குச்சு. இங்கேயே ஒரு கடை இருக்குது. சரி ரைட்டு, முன்னாடி போயிடலாம். எனக்கு மூச்சு அவ்வளோ வாங்கிடுச்சு. நான் இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துலலாம் ஒரு இது இருக்குது, வாயில் மூச்சு விட்டால் ரொம்ப இழப்புவாங்க. உங்கள் தொண்டை சீக்கிரம் வரன்றதுனால நமக்கு தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி கவ்வும். நான் மேக்ஸிமம் இதுக்கு வந்து அது மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா மூக்கில் தான் மூச்சே விடுவேன். அப்படி விட்டு எனக்கு வாங்குன்னு ஆகிப்போச்சு. நிறைய பேர் ஏறிட்டு பாதியிலேயே ரிட்டன் வந்துட்டாங்க. சரி நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அந்த ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு, அந்த இதுக்கு போய் பார்க்க முடியல, அந்த டால்ஃபின் முக்கு அந்த இதுக்கு போய் பார்க்க முடியல. ஏன்னா அந்த மேட்ரு ஆயிடுச்சு, அதனால் அங்கேக்குள்ளே க்ளோஸில் இருக்குது. கீழே அந்த நம்ம போய் பார்த்ததோட எல்லாத்தையும் ரிட்டன் அனுப்பிச்சி விட்டுறாங்க. நம்ம பார்த்து தான். ஆனால் அங்கேயும் வியூ பாயிண்ட் நல்லா இருந்தது. இந்த ட்ரிப்பில் எல்லா இடமும் ஆல்மோஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பிடிக்கலன்னு சொன்னாலும் இப்போ அந்த இடத்துல நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி நம்ம இங்கே பண்ணிட்டு போனோம்ல அப்படிங்கும் போது இன்னும் ஒரு 6 மாதம் 7 மாதம் கழிச்சுலாம் அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு ஒரு இது கிடைக்கும்ல, ஒரு குஸ்பம்ஸ் இருக்காது, ஒரு சின்ன ட்ரீட், நமக்கு நம்மளே கொடுத்துக்கிற ட்ரீட், அவ்வளோதான். ஓகே கைஸ், நான் மெயின் ரோடு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், மெயின் ரோடுக்கிட்ட வந்துட்டேன். அவர் வந்துட்டோம், நம்ம வெயிட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருக்குது, போயிடலாம். ஓகே கைஸ், நான் அவர் வந்தோடனையும் கண்டினியூ பண்ணுறேன் லாகை. அதுக்கு முன்னாடி ஒரு டீ சாப்பிடணும், டீ கடையை பார்த்து நிறுத்துறேன். பாய், டாட்டா. தம்பி வரமா போயிட்டாங்க. சரி காய்ஸ், நம்ம இப்போ தான் பூம்பாறை போயிட்டுருக்கோம். அது இல்லாமல் காய்ஸ் நான் டீ குடிச்சிட்டேன். டீ குடிக்கலன்னு நமக்கு வண்டி வேலைக்கு ஆகாதுங்கன்னு டீயை குடிச்சிட்டு நான் பூம்பாறை இங்கேருந்து நமக்கு 19 கிலோமீட்ரு அங்கேருந்து காட்டுச்சு. நம்ம இப்போ ஒரு 4 கிலோமீட்டர் வந்துட்டோம். ஓகே கைஸ், நமக்கு வழக்கம் போல தான் கோப்ரோ வந்து 9% வந்துருச்சு. இனிமேல் கொஞ்சம் டவுட் தான். நமக்கு இந்த வாட்டி ஸ்டோரேஜ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேட்டரியில் கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட வேண்டியதுன்னு தான். நான் சரி 10 பட்டு கலந்து கற்றுப்போம். அது இல்லாமல் கைஸ் எனக்கு இன்னும் ஒரு டவுட் இருக்குது, அது பார்ப்போம் இருங்க, அது என்ன ஆகுதுன்னு தெரில. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரியில் சார்ஜ் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா பேட்டரி யூஸ் பண்ணிட்டேன்னா, ஏன்னா ஒரு பேட்டரி இருக்கும் போதே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சார்ஜ் இருக்கும் போது இன்னொரு பேட்டரி மாற்றிட்டேன். அதனால் நம்ம கொஞ்சம் அதில் நல்லா ஞாபகம் இருக்குது, வழி இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம் கைஸ், அங்கே தான் போயிட்டுருக்கேன். பாய். வாங்க நான் அங்கே போய்ட்டு அங்கே விளாக் கண்டு பண்ணுறேன். கைஸ், நமக்கு இது வந்து நம்ம வந்த ரூட்டு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பூம்பாறை பார்த்துட்டு தான் நம்ம குணா கேவ்லாம் போயிருக்கணும். நம்ம மேப் பார்த்திங்கன்னா குணா கேவ் போட்டதுனால நம்ம குணா கேவ் கூப்பிட்டு போயிடுச்சு. நம்ம போகிற வழியில் தான் இந்த பூம்பாறையும். நம்ம ஆக்சுவலாக இதுதான் முதல்ல பார்த்துருக்கணும். இதை பார்த்துட்டு இதில் ஒரு ரைட் லெஃப்ட் ஒன்று காட்டுச்சு. நம்ம லெஃப்ட்டு பிடிச்சி அப்படியே அந்த பக்கம் கீழே இருந்தால் குணா கேவ் அந்த பக்கம் லைனுக்கு போயிடுச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைட் எடுத்துருந்தோம்னு வச்சிங்கன்னா இதை போய் பார்த்துட்டு இதுலேருந்து ரிட்டன் வந்து இங்கே லெஃப்ட் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். நம்ம அந்த ஒரு இது மிஸ்டேக் பண்ணிட்டோம். சரி ரைட்டு, நானும் பார்த்தேன் ஒரு எதுக்கு வந்த வழியிலே போனோம், வாக் பண்ணிவிட்டு எதுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு தான் பார்த்தேன். சரி உங்கள்கிட்ட அந்த வார்த்தையை ஒரு இதை சொல்லிடலாம். ஏன்னா நீங்கள் அடுத்த டைம் நீங்கள் யாரும் வந்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் வரும்போதே பிளான் பண்ணிட்டு வந்துடுங்க. எப்படின்னா வரிசையாக ஆர்டர் வயசில் வந்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு வந்துங்க. அது இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா பார்க்க வேண்டிய பிளேஸ் வந்து 20 பிளேஸ் இருக்குது கைஸ். அது 20மே பார்க்கணுன்னா நமக்கு 2 நாளைக்கு மேலே வேணும். முக்கியமான ஒரு 7 பிளேஸ் இருக்குது. இந்த 7 பிளேஸும் உங்களுக்கு நான் இன்னும் சைடில் போடுறேன், இல்லை கடைசியாக எண்டில் சொல்கிறேன். அது பார்த்திங்கன்னா நம்ம 7ல் நம்மளே பார்த்திங்கன்னா ஒரு 5 தான் முழுசாக 5 முடிப்போம். இது இப்போ தான் நம்ம 6 பார்க்க போயிட்டுருக்கோம். முன்னாடியே பார்த்துருக்கணும், நம்ம பார்க்காம விட்டுட்டோம். நீங்கள் யாரும் இருந்ததுன்னா கரெக்டாக ஆர்டர் பண்ணிக்கிங்க, முன்னாடியே ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்குள்ளே எப்படின்னா இதை ஆர்டர் கரெக்டாக வந்து வரிசையாக இதுக்கு எதுன்னு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ போகிறவங்களாம் இப்போ அங்கே நைட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி தான் போவாங்க. நம்ம போயிட்டு இதே ரோட்டில் தான் ரிட்டனும் வரப்போகிறோம்.
பார்க்கலாம். நான் ரிட்டன் வரும்போது நமக்கு வழக்கம் போல தான். சரி கைஸ், நான் அங்கே போயிட்டு லாக் கன்டினியூ பண்ணுறேன். டாட்டா கைஸ். நம்ம ஒரு இறக்க ஆரம்பித்தோம். இறங்கிட்டே தான் இருக்குது இந்த பூம்பாறை போகிற ரோட்டு. நானும் கூட கொஞ்சம் தான் கம்மியாக தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா ஃபுல் இறக்கம். இப்போ தான் இறக்கமே முடிஞ்சு ஒரு லைட்டாக ஒரு மேடே வருது. இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா ஃபுல் பெண்டும் இறக்கம்தான். நல்லா இருந்துச்சு வண்டியை ஓட்டிகிட்டு வர்றதுக்கு. எனக்கு என்னென்னா ஒரு ரிட்டன் போகும்போது கொஞ்சம் கற்களுக்கு ஆகிறதுக்கு முன்னாடியே போயிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா விசிபிள் எப்போ இருக்குன்னு தெரியாது. பார்ப்போம். நம்ம இதுக்கு மச்சான் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு மச்சான்? இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு கைஸ்? இன்னும் ஒரு 9 கிலோமீட்டர் இருக்குது. 9.2 சொல்கிறேன் அப்படி. ஓகே கைஸ், நான் அங்கே போய்ட்டு லாக் கன்டினியூ பண்ணுறேன். பை, டாட்டா கைஸ். நம்ம ஒரு வழியாக பூம்பாறை வந்தாச்சு. இதுதான் பூம்பாறைனா என்னென்னா, இங்கே பாறை வரிசையாக ஸ்டெப்பாக இருக்குல்ல, இதனால இந்த டைமில் வந்து பூ நல்லா இருக்குமா, அதனால பூம்பாறையாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். இது இன்னும் ஒரு கிலோமீட்டர் போனால் கரெக்டாக அந்த பஸ்ஸே உள்ளுக்குள்ளே வருது. கீழே அந்த இடத்துல வரையும் போகுது. ரிட்டன் நம்ம போகிற மாதிரி பஸ்ஸில் இப்படியே போய்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா வீட்டு கலர்லாம் பார்த்திங்கன்னா ப்ளூ, க்ரீனு, ரோஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கீங்க. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த சைட் இப்படி தான் இருக்குது. ஓகே கைஸ், அவ்வளோதான். நம்ம ரிட்டன் இதுலேயே வந்த வழியிலே போக வேண்டியதான். பார்த்திங்கன்னா சன் செட் ஆகிட்டுருக்கு, கீழே இறங்கிட்டுருக்கு. உங்களுக்கு நேராக இருக்குது பார்த்திங்களா? இடம் வியூ சூப்பராக இருக்குது. இந்த எண்டுலேருந்து இப்படி தான் இருக்கும் இப்படியே ஏரியா. அப்புறம் இது நம்ம இப்போ வந்த வழி. ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்த வழியே திருப்பி கிளம்ப வேண்டியதான். பூம்பாறை பார்த்தாச்சு. இது வியூ இப்படி தான் இருக்குது. நல்லா பக்காவாக இருக்குது இடம். உங்களுக்கு இதில் கொஞ்சம் குட்டியாக தெரியும் நினைக்கிறேன். இடம் பக்காவாக இருக்குது. அதுதான் கைஸ், நம்ம வந்த வழியே கிளம்ப வேண்டியதான். போகும்போது லாக் பண்ணுற இதில் இல்லை. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சார்ஜ் வேறு 10% ரொம்ப கீழே வந்துருச்சு. நான் இப்போயுமே ஃபோனை கொஞ்சம் வண்டியில் கேமரா கொஞ்சம் சார்ஜ் போட்டு தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அவ்வளோதான், சைட் பண்ணிட்டு பார்த்துட்டு ரிட்டன் கிளம்ப வேண்டியதான். ஓகே கைஸ், பை, டாட்டா. நம்ம பழனி போயிட்டு வந்து கீழே கொடைக்கானல் இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து கொடைக்கானல் மேலே ஏறி அதுக்கப்புறம் தான் கீழே இறங்கணும். இங்கேருந்து மேலே ஏறது வந்து ஒரு 19 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். சேர்த்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 24 கிலோமீட்டர் அங்கேயே காட்டுச்சு. 24. அது இல்லாமல் அங்கேருந்து ஒரு 45 கீழே இறங்கணும். சரி, நான் கீழே என்கிட்ட லாக் கன்டினியூ பண்ணுறேன். ஓகே, நான் கேமராலாம் எடுத்து கழட்டி பேக்கில் வச்சுட்டு பார்ப்போம். கீழே போய்ட்டு லாக் பண்ணுறேன். பை, டாட்டா. கைஸ், நம்ம கீழே இறங்கியாச்சு. நம்ம எங்கேருந்துன்னா ஃபுல்லாகவே கீழே இறங்கியாச்சு. நம்ம இதுலேருந்து அந்த இடம் பேர் பூம்பாறை. பூம்பாறையிலேருந்து நமக்கு ஒரு 25 கிலோமீட்ரு இருந்து கொடைக்கானல் 25 கிலோமீட்ரு. கொடைக்கானல்லேருந்து கீழே பழனி பார்த்திங்கன்னா 67 கிலோமீட்ரு. நம்ம டோட்டலாக கீழே வந்தாச்சு. கீழே இங்கே நான் ரிட்டன் போன ரோடு தாங்கிறனால லாக் பண்ணல. சரி, ரைட், வந்த ரோடு தானே பார்த்துப்போம் அப்படிங்கிறதுக்காக. அது ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. இடமே கருகுமுன்னு தான் இருந்துச்சு. நாங்கள் 2 வண்டி தான் பார்த்திங்கன்னா கீழே பாசிங்லேயே வந்தோம். அதுக்கப்புறம் 2 டெம்போ வேலர் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்துச்சு. பெரிய வண்டிங்களே தான் வந்துச்சு. சின்ன வண்டி ஒன்றும் பெருசாக வரல. அது இல்லாமல் ஒரே ஒரு கேங் மட்டும் பெருசாக இப்போ தான் மேலே ஏறிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ ஏதாவது ஒரு டாட்டா காமிச்சு நம்ம ரைட் எடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. இருங்க, அவங்களுக்கு ஒரு டாட்டா காட்டிட்டு நான் விளாக் கன்டினியூ பண்ணுறேன். சரி ப்ரோ, பார்ப்போம். பாய். ரைட்டு. ஓகே பாய். பாய். நான் கால் பண்ணுறேன். ஓகே ப்ரோ, கிளம்பியாச்சு. ப்ரோ வந்து ஸ்ட்ரைட்டாக போகிற அப்படி நம்ம ரைட் எடுத்துரும். அப்படி போகிற பஸ்ஸு மியூசிக் போட்டு போகிற அப்படி.
கைஸ் நம்ம அதுதான் நம்ம ரிட்டன் கீழே இறங்கும்போது பார்த்திங்கன்னா பெருசாக யாரும் வரல, ஒரே ஒரு கேங் மட்டும் தான் வந்தது. நம்ம கீழே வந்தாச்சு. நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா பழனிலேருந்து நம்ம திருச்செங்கோடு தான், ஒரே அழுத்து தான். நமக்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 132 கிலோமீட்ரு. நான் சும்மா அப்படியே பேசிட்டே வரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நைட் ஆயிடுச்சுல, அது இல்லாமல் இங்கே போகும்போது ஒரு கடை பார்க்கணும் சாப்பிட்றதுக்கு. இங்கேருந்து ஈரோடு வந்து 113, திருச்செங்கோடு அங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர், 130 தான் வரும். அது ரொம்ப சேர்த்து வராது. நம்ம வந்த வழியிலே கூட ரிட்டன் நம்ம போயிடலாம். கைஸ் நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய நடந்தது இந்த ட்ரிப்பில். எனக்கு நானே மாற்றிக்கணும்னு நினைக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா 2 இருக்குது. அது ஒன்று பார்த்திங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக பேசணும். அது கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டம் இருக்குது எனக்கு. அதை நான் மாற்றிக்கணும். 2 பார்த்திங்கன்னா கையில் கேஷ் வச்சுக்கணும். நடுவில் இப்போ அங்கே போனது டவர் கிடைக்கவே கிடைக்கல, எங்கேயுமே டவரே கிடைக்கல. அப்புறம் நான் கொஞ்சம் அவர் கொஞ்சம்ங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அப்புறம் சாப்பிடும்போது மட்டும்தான் டவரே இருந்தது. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கீழே வர டவர் வந்துருச்சு. நம்ம அதுக்கு மேலே நம்ம எப்பயும் போல் யூஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக அங்கே பங்குலேயும் டவர் கிடச்சிது. பங்குலேயும் பெட்ரோல் போடும்போது போட்டு வந்தாச்சு. இந்த 2 விஷயம் நம்ம மாற்றிக்கணும் கைஸ். முடிஞ்சளவுக்கு ரைட் பிளான் பண்ணி வைக்கும்போது நம்ம கேஷ் வச்சுருப்பேன், கையில் இருக்காது, அக்கௌண்ட்டில் வச்சுருப்பேன் நான். இனிமேல் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டா போக முடியாது, வழியில் கொஞ்சம் தூரத்துக்கு ஒர்க் பண்ணி தான் போகணும் மாட்டிருக்கு. எய்த்தாப்லேயும் வர வேண்டியதுருக்கு. கையில் கொஞ்சம் கேஷ் வச்சுக்கணும். இனிமேல் அந்த ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும். அந்த முழுசாக இந்த ஆன்லைனில் ட்ரான்சாக்ஷன் தான் ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் இல்லை. நம்ம 150 கொண்டுமே நம்ம அதிலே பண்ணிகிட்ருக்கனால இந்த ஒரு பழக்கத்தை சீக்கிரம் கொண்டு வந்துடணும். ஓகே, நம்ம இந்த ரோடு இப்போ நைட் நேரம் லைட் இருக்கான்னு தெரில, பார்க்கலாம். நான் 2-3 இதெல்லாம் கரெக்டாக ஒப்பிச்சிட்டு வரேன். அப்படி தான் இருக்குது. ஓகே கைஸ், பை, டாட்டா. கொடைக்கானல் பார்த்திங்கன்னா அங்கேருந்து 25 கிலோமீட்டர். அங்கே கொடைக்கானல்லேருந்து நம்ம கீழே வந்து பழனி வர்றதுக்கு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 64 கிலோமீட்ரு. நம்ம ஒரே ஸ்ட்ரெச்சாக 2மே இறங்கியாச்சு. பழனியில் இறங்கிட்டு ஒரு டீ மட்டும் சாப்பிட்டு நடுவில் ஹரி வந்து கிளம்புனார். ஹரிக்கு ஒரு சென்டாப் கொடுத்துட்டு அப்படியே நம்ம வண்டி எடுத்தோம். அங்கேருந்து நம்ம வெறுன்னு வந்தாச்சு. நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா கொக்கராம்பேட்டை வழியாக வரல. கொக்கராம்பேட்டைன்னு நம்ம எப்படி வந்தோம்னா தாராபுரத்துலேருந்து காங்கேயத்துலேருந்து நம்ம கொக்கராம்பேட்டிலேருந்து திருச்செங்கோடு தான் பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம போன ரூட் அதுதான். ஆனால் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம தாராபுரம், காங்கேயங்க அப்புறம் ஈரோடு வந்து ஈரோட்லேருந்து சோலார் பிரிட்ஜில் வந்து சோலார்லேருந்து எஸ்பிபி காலனிலேருந்து நம்ம திருச்செங்கோடு கேஎஸ்ஆர் தோக்கோடி இந்த லைனில் வந்து நம்ம இப்படி வந்துட்டு மச்சான் இறக்கி விட்டு இப்போ தான் நானும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கேன். அவ்வளோதான் கைஸ். மணி 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். 1:28 ஆயிடுச்சு. நான் சரியாக இப்போ தான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் இருக்கும் மச்சானை விட்டுட்டு அப்படியே நம்ம ஏரியா பக்கம் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். அவ்வளோதான் கைஸ். நானும் ஒரு 5-6-10 நிமிஷம் வீட்டுக்கு போகிறதுக்கு பொறுமையாக தான் போகணும். ஏன்னா அந்த வண்டியில் நல்லா ஒரு ஸ்பீடில் தான் வந்தேன். நம்ம வண்டியில் கொஞ்சம் மெதுவாக போகும். போனாலும் தூங்கணும். ஸ்பீடாக போயிட்டு அப்படியே அந்த இதில் தூங்க முடியாது. நம்ம காமனம் ஃபுல்லாக அப்படியே வண்டி ஓட்டுனதுலேயே தான் சுற்றிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வண்டினா கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு மெதுவாக கைஸ். நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு எங்கேயும் நிறுத்தலான்னு பார்த்தா கடையும் இல்லை, நிறுத்தவே இல்லை. விரட்டிட்டு வந்தாச்சு. நானும் எங்கேயோ ஒரு பக்கம் பார்த்தேன், ஞாபகம் கூட இல்லை. நான் மச்சான் வேறு கிளம்பாண்டாடி டைம் ஆயிடுச்சா அப்படி இப்படின்னா சரி ரைட்டரா வாடா போகலாம் அப்படின்ட்டு வெறுன்னு இழுத்துட்டு வந்துட்டேன். சரி ஓகே கைஸ், நான் வீட்டுக்கு போகிறேன்.
அதெல்லாம் எனக்கும் லைட்டாக பசிக்குது. வீட்டில் போய்ட்டு மிச்சம் மீதி எதாவது இருக்கான்னு பார்க்கணும். மணி வேறு 1 மணி ஆகி போயிடுச்சு. ஏதோ ஒரு 11 மணினா கூட நம்ம இங்கே போகிற வழில கடை எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். டைம் நமக்கு ரொம்ப ஆயிடுச்சு. பார்ப்போம் வீட்டில் எதாவது இருக்கான்னுட்டு தெரில. ஓகே கைஸ், நான் வீட்டுக்கிட்ட போயிட்டு எண்டு கொடுத்துட்டு முடிச்சிடுறேன். பாய். ஹாய் கைஸ். நம்ம அதுவும் இல்லாமல் கைஸ், நம்ம அங்கேருந்து இறங்கணும்ல, அங்கே இதுலேருந்து ஹாட் ரோட் கீழே இறங்கினது பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ஆச்சு. 65 கிலோமீட்டர் தான், ஆனால் 2 மணி நேரம் சாலிட் ஆகிடுச்சு. 2 மணி நேரங்கிறது நம்ம பழனி அந்த 4 ரோடுகிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம 1 மணி நேரம் 45 நிமிஷம் ஆச்சு. அங்கேருந்து நம்ம இங்கே வந்தது கரெக்டாக 2 மணி நேரம். பழனிலேருந்து நம்ம திருச்செங்கோடு கொஞ்சம் சுற்றி தான் வந்தோம். இருந்தாலும் நம்ம 2 மணி நேரத்தில் வந்துட்டோம். டைம் கொஞ்சம் இதாகிடுச்சு. அதெல்லாம் கைஸ், நம்ம ஏரியாட்ட வந்துட்டோம். அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். முன்னாடி கதவு லைட்டு கூட போடலேட்டு எல்லாம் ரொம்ப டைம் ஆயிடுச்சுல, அதனால் லைட்டாக தூங்கிட்டாங்களாயிட்டுருக்கு. ஓகே கைஸ், நம்ம சவுண்டு போகலான்னு பார்த்தா லைட் வெளிச்சம் இல்லை. சரிங்க, நம்ம வீடு வந்துருச்சு. வந்தாச்சு. இருங்க கைஸ், நான் லைட்டை போட்டு உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஏன் பொங்கலை கொண்டு போகலன்னா, பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் டைம் ஆயிடுச்சு. நம்ம கடைசியாக சர்வீஸ் விடும்போது பார்த்திங்கன்னா 4000 கிலோமீட்டரில் விட்டோம். ஆனால் பட்டு இப்போ வந்து 8000 தாண்டிடுச்சு, 8400 தாண்டிடுச்சு. இப்போ நம்ம அவ்வளோ லாங் போகிறோம். லாங் ஒன்றும் பெருசாக கிடையாது தான், இருந்தாலும் நம்ம ஹில்ஸ் ஏற்றும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஆள் கொஞ்சம் திணறுவாப்பில். அதுக்காக தான் இவனை இன்றைக்கி விட்டுட்டு போயாச்சு. மச்சானா அதை அவன் வண்டி எடுத்துகிட்டு வரேன்னு, சரி ரைட்டு அதுலேயே போயிடலாண்டா அப்படின்னு போயிட்டோம். அது இல்லாமல் இதில் செகண்ட் கியரில் முக்குறாங்க. நார்மலான சின்ன மேடு வந்துச்சுன்னா கூட செகண்ட் கியரில் ஏற மாட்டேங்குது. திருப்பி ஃபஸ்ட் கியர் வர வேண்டியதாக இருக்குது. அது பாதி மேடு தான் இருக்கும், விருன்னு இழுத்துட்டு வரணும். அதனால் நம்ம இவனை இன்றைக்கி இங்கேயே விட்டு போயாச்சு. மேபி முடிஞ்ச அடுத்த ரைடில் பார்ப்போம். அடுத்த ரைடில் நான் அதுக்குள்ளேயே சர்வீஸ் விட்டுறேன். நானும் 2 பிளான் வச்சுருக்கேன், பார்ப்போம் சர்வீஸ் விட்டுடலாம். ஓகே கைஸ், நான் இந்த விளாக் இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே பாய், டாட்டா. சீக்கிரம் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். பாய்.